இல்ல அப்ப பிஜேபி கூட்டணியில அவங்க இருக்கிறாங்கங்கிறது தானே விஜயோடைய ஃபர்ஸ்ட் விஷயம். என்டிஏல இருக்கிறவங்கள எப்படி நாங்க கூப்பிட முடியுங்கிறதுனால தான் அவர் ஒதுங்கி இருந்தாரு. ஒரு வேளை வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னு வேலுமணி தரப்பு சொல்லலாம். பகிரங்கமா சொல்லும். நாங்க வந்து என்டிஏ கூட்டணியில நாங்க கிடையாது. நாங்க அதிமுகவுடைய பி. ஸோ நாங்க தனியா முடிவெடுக்க போறோம். நாங்க விஜய கூட்டணி சேரப் போறோம்ன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதாவது பெரும்பான்மை நிரூபிச்சது பிறகு, இந்த சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு, அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அவரு காங்கிரஸுக்கு நேற்று கூட வந்து அமைச்சரவையில இன்னும் பங்கு குடுக்கல அவரு. பெரும்பான்மை என்ன காரணம்னா இன்னொரு விஷயம் இருக்கு ஐக்கியமையில. பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அவருக்கு. காங்கிரஸ்ல யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஐயுஎம்னு சொல்லி 120 பேர்ன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில மாறுதலுக்கு உட்பட்ட விஷயம் ஆயிரும். அதனால தான் விவரமா விஜய் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் மந்திரி குடுத்துற வேணாம். குடுத்தீங்கன்னா அதுல ஒரு அதிருப்தி இருக்கும். நீங்க காங்கிரஸ்ல 5 பேர் போறாங்க. அதுல 2 பேருக்கு தான் தர முடியும். மீதி 3 பேர் அதிருப்தியில இருப்பாங்க. 3 பேர்ல எங்களுக்கு தரவே இல்லன்னு அந்த 3 பேர் மாத்தி போட்டு விட்டாங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் இருக்குங்கிறதுனால தான் விஜய் வந்து தெளிவா, இந்த பெரும்பான்மையை நிரூபிச்சது பிறகு மத்தத மந்திரி சபைய வந்து ம். விரிவாக்கத்த கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரு. இதுவும் கூட அதிமுக தரப்புக்கு வந்து அதாவது பி டீமுக்கு வந்து ஒரு சாதகமா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. நீங்க சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட்டு.